கிராபிக்ஸ் காட்சிகளையும் பிரம்மாண்ட அரங்குகளையும் நம்பி சினிமா எடுக்கும் ஹாலிவுட்டில் உணர்வுபூர்வமான எழுத்துக்களால் காட்சி அமைப்புகளால் ரசிகர்களை கவரும் வித்தை தெரிந்த இயக்குனர்களில் மிக முக்கியமானவர் கிறிஸ்டோபர் நோலன். அந்த வகையில் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்பட்டதன் தொடர்ச்சியாய் நிகழ்ந்த விபரீதங்களை உணர்ச்சிமிக்க காட்சிகளால் ஓப்பன்ஹெய்மர் படத்தில் காட்சிப்படுத்தியிருந்தார் நோலன். அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் ஓப்பன்ஹெய்மரின் சுயசரிதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஓப்பன்ஹெய்மர் படத்தில் 90% அதிகமாக தனது கூர்மையான எழுத்துக்களால் படத்துக்கு உயிரூட்டியிருந்த நோலன் சொல்ல வந்த ஒன்லைன் கருத்து இதுதான்: எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பால் எதிர்காலத்தில் கேடு நிகழ்ந்தாலும் அதற்கு அதனை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளும் அறிஞர்களுமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் நோலன். 11 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருந்த ஓப்பன்ஹெய்மர் படம் சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர் சிலியன் மர்பி, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த துணை நடிகர், சிறந்த எடிட்டிங், சிறந்த ஒரிஜினல் இசை ஆகிய பிரிவுகள் என 7 ஆஸ்கர் விருதுகளை வென்றுள்ளது. இத்தனை பெருமைக்குரிய இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஏ.ஆர். முருகதாஸ் தமிழ் மற்றும் ஹிந்தியில் இயக்கிய கஜினி படத்தில் இடம்பெற்ற பெரும்பாலான காட்சிகள் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய மொமெண்டோ என்ற ஆங்கில படத்தில் இருந்து அப்பட்டமாக சுட்டவை. தன் அனுமதியில்லாமலேயே தனது படக்காட்சிகளை திருடி சிலர் புதிய படங்களை உருவாக்குவதாக கிறிஸ்டோபர் நோலனே தன்னிடம் ஆதங்கம் தெரிவித்ததாக பாலிவுட் நடிகர் அனில் கபூர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.